வைகை நதியை பின்தொடரும் நமது பயணம் மதுரை நகரை கடந்து கிழக்கே பயணித்து புழையங்குடி, சிலைமான், மணலூர், அங்காடிமங்கலம் போன்ற ஊர்கள் தொட்டு வந்தடைவது திருப்பூவனம். மதுரை ராமேஸ்வரம் சாலையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஊர்தான் திருப்பூவனம். சுற்றிலும் உள்ள பல கிராமங்களின் பொருளாதார மையப்பகுதியாக இந்த ஊர் திகழ்கிறது. இது ஒரு முக்கியமான ஆன்மீக நகரமும் ஆகும். திருப்புவனம் என்பது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் உச்சரிப்பில் ஏற்பட்ட பெயராகும். திருப்பூவனம் என்பது திரிந்து திருப்புவனம் ஆகியது. இங்கு பாரிஜாத பூவின் படிமம் சிவலிங்கமாக உள்ளது. எனவே சிவலிங்கத்தின் பெயர் பூவனன் என்பதாகும். இதன் காரணமாக இந்த ஊருக்கு திருப்பூவனம் என்ற பெயர் உண்டானது. பாண்டிய நாட்டு தலங்களில் மூவர் பாடலும் பெற்ற தலம் இது ஒன்றே. 36வது திருவிளையாடல் நடைபெற்ற தலமும் இதுதான். எலும்பு பூவாக மாறிய தலம், காசிக்கு வீச்சம் கூட என புகழ்பெற்ற தலம், உடல் தகனத்திற்கு பிறகு காசி ராமேஸ்வரத்தில் எலும்பாகவும் அஸ்தியாகவும் தெரிந்தவை இத்திருத்தலத்தில் பூவாக மாறியதால் காசியை விட 16 மடங்கு அதிக புண்ணியம் தரும் ஸ்தலமாக இது போற்றப்படுகின்றது. இந்த ஊரில் உள்ள அருள்மிகு புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கின்றது. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இங்கு அழகிய நாயகி உடனுரை பூவனர் திருக்கோவில் கொண்டுள்ளார். பண்டைய பாண்டிய நாட்டின் தலைநகராக விளங்கிய மதுரைக்கு கிழக்கு வாயிலாக இத்திருத்தலம் இருந்துள்ளது. இத்திருக்கோவிலுக்கும் நீராதாரங்களுக்கும் ஒரு அபூர்வ தொடர்புண்டு. 5 வகையான தீர்த்தங்களை கொண்டது இந்த திருக்கோவில். இப்படி பல அபூர்வமான கதைகளை கொண்டதுதான் திருப்பூவனம். பல புனித ஸ்தலங்களை கடந்தோடும் வைகையாறு திருப்பூவனத்தை கடந்து அடுத்து வந்தடையும் மற்றும் ஒரு ஆன்மீக ஊர்தான் திருப்பாச்சேத்தி. வைகை ஆற்றிலிருந்து தென் திசையில் அமைந்துள்ள இந்த சிறிய கிராமத்தில் ஒரு அற்புதமான கோவில்தான் திருநோக்கிய அழகியநாதர் திருக்கோவில். இத்தலம் முன்னர் வடுகநாதபுரம் என்று அழைக்கப்பட்டது. திருப்பாச்சேத்தியில் உள்ள திருக்கோவிலில் சிவபெருமானுக்கு துளசி கொண்டு திங்களன்று செய்யப்படும் பூஜை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. மற்ற அனைத்து சிவாலயங்களிலும் வில்வம்தான் பூஜைக்கு பயன்படுத்தப்படுகிறது. விஷ்ணு பகவான் துளசி கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்ததால் இங்கு துளசி பயன்படுத்தப்படுகின்றது. திருக்கோவில் மற்றும் வைகை நதி தவிர்த்து இந்த ஊர் அரிவாளுக்கும் பிரசித்தி பெற்றதாகும். ஆன்மீகம் அரிவாளுக்கு பெயர் போன திருப்பாச்சேத்தியிலிருந்து கிழக்கு நோக்கி பாயும் வைகை நதி முத்தனேந்தல் மற்றும் ராஜகம்பீரம் ஊர்களுக்கு வளம் சேர்த்தபடி மானாமதுரை வந்தடைகின்றது. மண் வளம் மிக்க மானாமதுரை வைகை கரையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஊர். மானாமதுரை மண் கொண்டு தயாரிக்கப்படும் செங்கல், கட்டம், மண் பொம்மைகள் தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளில் பிரபலம். அது மட்டுமின்றி இங்கு அமைந்துள்ள மானாமதுரை சோமநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் வீர அழகர் திருக்கோவில்கள் சொல்லும் புராண கதைகள் பிரமிப்பூட்டுபவை. 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது சோமநாத சுவாமி திருக்கோவில். சந்திரன் 27 நட்சத்திரங்களை மனைவிகளாக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த மனைவிகளில் ரோஹிணி, கார்த்திகை ஆகிய இருவர் மீது மட்டும் மிகுதியான அன்பு கொண்டவராக அவர் இருக்கிறார். இதை கண்டு கோபமுற்ற அவரது மற்ற மனைவிகள் இது பற்றி தம் தந்தை தட்சனிடம் முறையிடுகின்றனர். இதை கேட்டு சினமடைந்த தட்சன் சந்திரனுக்கு சாபம் ஒன்றை கொடுக்கிறார். சாபத்தினால் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டு சந்திரன் தேயத் தொடங்குகிறார். தன் சாபத்துக்கு விமோச்சனம் என்னவென்று அகத்தியரிடம் சந்திரன் கேட்கிறார். அதற்கு அவர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயும் ஆற்றின் மேற்கு கரையில் உள்ள வில்வ வனத்தில் உள்ள லிங்கத்தை கோவில் கட்டி வணங்கினால் இந்த பிணி நீங்கும் என்று கூறினார். அதன்படியே சந்திரனும் செய்து தன் பிணியை நீக்கிக் கொண்டார். மானாமதுரையில் உள்ள மற்றும் ஒரு பிரம்மாண்ட திருக்கோவில்தான் வீர அழகர் திருக்கோவில். 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த திருக்கோவில்.
இக்கோவில் தோற்றம் பற்றி நிலவும் கதைப்படி மாவலி வானதிராயர் எனும் மன்னரின் கனவில் தோன்றிய பெருமாள் ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக பிளந்து வீசும்படியும் அதன் ஒரு பாகம் விழும் இடத்தில் தனக்கு ஒரு திருக்கோவிலையும் மறுபாகம் விழுந்த இடத்தில் திருக்குளத்தையும் அமைக்கும்படி கூறினார். அதன்படியே அந்த மன்னரும் செய்தார். இங்கிருக்கும் திருக்குளம் நூபுர கங்கை என அழைக்கப்படுகிறது. திருக்குளத்தின் நீர் எலுமிச்சை சாறு போல அமிலத்தன்மையுடன் இருப்பதாக இன்றும் நம்பப்படுகின்றது. இத்தனை சிறப்புகளை கொண்ட பல ஊர்களை கடந்தோடும் வைகை நதி சொல்லும் கதைகள் பல. ஆனால் இந்த நதி சுமந்து வரும் நீரின் அளவோ மிக குறைவு. காய்ந்த மண் தடமாக வைகை நதி மாறி தனது வழி நெடுகிலும் உள்ள பல ஊர்களின் கழிவுகளை சுமந்தபடி பரமக்குடியை நோக்கி பயணிக்கின்றாள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகை கரையோரம் அமைந்துள்ளது பரமக்குடி நகர். நாட்டில் மிகவும் வறண்ட பகுதிகளில் பரமக்குடி சுற்றுவட்டார ஊர்களும் அடக்கம். குறைந்த மழை, காய்ந்த வைகை ஒருபுறம், ஆழ்துளை கிணறுகள் மூலம் அதிகப்படியாக உரியப்படும் நிலத்தடி நீர் என நீர் செலவிடுதல் மட்டுமே இந்த பகுதிகளில் காண முடிகின்றது. நீர் மேலாண்மையின் சுவடே இன்றி நீர் செலவிடுதல் மட்டும் நடந்தேறி வரும் இப்பகுதிகளில் நீர் தேவையை பூர்த்தி செய்வது ஒரு கடினமான சவால். பரமக்குடி நகரை இரண்டாக பிரித்தோடும் வைகை நதியை பார்த்தால் இது நதியா என்ற கேள்விதான் முதலில் எழும். மணல் திட்டுக்கள், குப்பை மேடுகள், கழிவுநீர் ஓடைகள் என ஒரு அவல நிலையில்தான் வைகை நதி இங்கு காட்சியளிக்கின்றது. வைகை நதியின் சிறப்பை உணராமல் இந்த நதியை நாம் பாழாக்கி வருகின்றோம் என்ற கவலை பெருக்கெடுக்கின்றது. இந்த நதியை நல்ல முறையில் பாதுகாத்து சிறந்த நீர் சேமிப்பு திட்டங்களை செயல்முறைப்படுத்தினால் இப்பகுதியின் விவசாயம் வளர்ந்து இங்கு பொருளாதாரம் மேலோங்கும் என்பதை ஏன் உணர மறுக்கின்றோம் என்பது புரியாத புதிர். சுட்டெரிக்கும் வெயில், பெயருக்கு கூட ஒரு துளி நன்னீர் இல்லாத நதி, எஞ்சியுள்ள நீரை கூட உரியும் முள் புதர்கள், வருங்காலத்தை மறந்து நாம் கொட்டிய மக்காத குப்பை என்று எங்கு பார்த்தாலும் நமது சுயநல தவறுகளின் சாட்சியங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. தொழில் முனைவோர் பலர் வாழும் பரமக்குடி நகர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் தோற்றம், வளர்ச்சி என அனைத்துமே பெரிய முன்னேற்றத்தை காண்பது வைகையை மீட்டெடுப்பதில்தான் உள்ளது. மலைகளில் உருப்பெற்ற வைகை இதுவா என்ற ஏக்கத்துடன் பரமக்குடி நகர் கடந்து வைகை நதியின் கடைசி கட்ட பயணத்தை நாம் பின்தொடர்கின்றோம். அரியநேந்தல், பாண்டியூர் போன்ற ஊர்களை கடந்து வைகை வந்தடைவது அழகன்குளம். அழகன்குளம் பாண்டியர்களின் ஒரு துறைமுக நகராக விளங்கியது. மன்னராட்சி நடைபெற்ற இப்பகுதியின் பெயர் அழகாபுரி ஆகும். பின்னர் மருவி அழகன்குளம் என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. மன்னர் வாழ்ந்ததற்கு சான்றாக மன்னரின் கோட்டை சிதிலமடைந்து மண்ணில் புதைந்துள்ளது. புதையுண்ட பகுதி மேடாக காட்சியளிக்கின்றது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னர் தொல்லியல் துறையினரால் மன்னரின் வாள், கேடயம், பொற்காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரத்தின் கிழக்கே அமைந்துள்ள இப்பகுதிக்கு வடக்கே பாக் நீரிணையும் தெற்கே வைகையாறும் எல்லையாக உள்ளன. கிழக்கே வைகை முகத்வாரமும் மேற்கே பனைக்குளம் கிராமமும் அமைந்துள்ளது. பண்டைய காலம் தொட்டே வெற்றிலை விவசாயம், மீன்பிடி மற்றும் கடல் வாணிபமே இங்கு பெரிய அளவில் நிகழ்ந்துள்ளது. மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு இங்கிருந்து வாணிப தொடர்பும் இருந்துள்ளது. அழகன்குளம் ஒரு தொல்லியல் களம். வைகை ஆற்றின் கரையில் வங்காள விரிகுடா கடற்கரையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது. அழகன்குளம் கிராமத்தில் 1980களில் முதன்முறையாக சிறிதளவில் அகழ்வாய்வு செய்ததில் இவ்விடத்தில் தொல்லியல் எச்சங்கள் இருப்பதை உறுதி செய்தனர். அழகன்குளம் தொல்லியல் களத்தில் முதலில் 10 அடி நீளம், 10 அடி அகலம், 20 அடி ஆழம் கொண்ட 5 பள்ளங்கள் தோண்டப்பட்டதாக தமிழக தொல்லியல் துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார்.
அழகன்குளம் அகழ்வாராய்ச்சியில் கிமு 375க்கு முந்தைய மத்திய தரைக்கடல் ஒட்டிய நாடுகளில் புழங்கப்பட்ட மண் ஓடுகள், மட்பாண்டங்களின் சில்லுகள் மற்றும் ஜாடி துண்டுகள் கிடைத்துள்ளன. கிமு முதல் நூற்றாண்டு காலத்திய தமிழ் பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்ட சிவப்பு நிற ஓடுகள் இங்கு கிடைத்துள்ளன. பிற தொல்பொருட்களான மணிகள், துளையிடப்பட்ட ஓடுகள், பல அளவுகளால் ஆன செங்கற்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அழகன்குளம் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்களின் முன்புறத்தில் ரோமானிய மன்னரின் முகமும் பின்புறத்தில் ரோமானியர்களின் வெற்றிக்கான தேவதையின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாண்டியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே நடந்த கடல் வணிகம் அறியப்படுகின்றது. சங்க காலத்திய அழகன்குளம் பகுதி கிமு 300 முதல் கிபி 300 முடிய பாண்டியர்களின் வணிக நகரமாகவே அல்லது துறைமுக நகரமாகவோ இருந்திருக்கலாம் என தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இத்தனை சிறப்புகளை கொண்ட அழகன்குளத்தில் இன்று வைகை நதி ஒரு பிளந்து கிடக்கும் பாலைவன பூமி. காலங்கள் கடந்து சிறந்து விளங்கிய இந்த ஊர் மற்றும் நதியின் பெருமை வெளிப்படுத்தப்படாமல் உள்ளது. இந்த அழகன்குளத்தில்தான் வைகை நதி தனது நெடுந்தூர பயணத்தை நிறைவு செய்கின்றாள். ஆனால் அந்த பயணம் நிறைவு பெறுவதற்கான நீர் சுவடென்று எதுவும் நம்மால் காண முடியாது. வைகையில் வெள்ளம் ஏற்பட்டால் கூட இங்கு நீர் பெருக்கெடுத்து ஓடுவது என்பது ஒரு அபூர்வமான நிகழ்வு. உள்வாங்கும் கடல் நீர் வைகை தடத்தில் சிறிது தூரம் நிலப்பரப்பிற்குள் ஊடுருவுகின்றது. உப்பாங்குழி உள்ள இந்த பகுதியில் உப்பளங்களை அதிகளவில் காண முடிகின்றது. இந்த அழகன்குளம் கிராமத்தை ஒட்டிய இந்த வைகை நதிப்படுகையில் ஒரு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. வைகை நதி தனது பயணத்தை நிறைவு செய்யும் இந்த இடம் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தியில். இங்கு அழகன்குளம் அருகே வைகை நதி கடலில் சங்கமமாவது தீவு நகரான ராமேஸ்வரத்திற்கு மேற்கேதான். வைகை நதி தடம் வழியே அழகன்குளத்தில் மன்னார் வளைகுடாவில் சங்கமமானாலும் இந்த நதிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இருக்கும் பந்தம் பிரிக்க முடியாத ஒன்று. அழகன்குளத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் மண்டபம் எனும் கடலோர மீனவ கிராமமே மதுரை ராமேஸ்வரம் மார்க்கத்தில் இந்திய பெருநிலப்பரப்பின் கடைசி முக்கியமான ஊர். இதை கடந்து நாம் கிழக்கு நோக்கி பயணித்தால் நாம் பல தீவுகளுக்குள் தான் செல்ல வேண்டும். அதில் பிரதானமான தீவு ராமேஸ்வரம். இந்த புண்ணிய நகரம் அமைந்துள்ள தீவை அடைய கட்டப்பட்டதுதான் பாம்பன் பாலம். சாலை வழி போக்குவரத்துக்கு ஒன்றும் தொடர்வண்டி போக்குவரத்துக்கு ஒன்றும் என்ற அடிப்படையில் 2 பாலங்கள் இங்கு கட்டப்பட்டுள்ளன. இதில் ரயில் வண்டி பாலம் இந்தியாவில் அமைந்துள்ள மிக நீளமான கடல் ரயில் பாலமாகும். இதன் நீளம் 2.3 கிலோமீட்டர். இதை 1914ஆம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். இப்பாலத்தின் கீழே கப்பல்கள் செல்வதற்கு ஏதுவாக பாலத்தின் நடுப்பகுதியை உயர தூக்குவதற்கு ஏற்றவாறு வடிவமைத்துள்ளனர். இதில் 146 சிறு இடைவெளிகள் இந்த பாலத்தின் கீழ் உள்ளன. இதன் இருபுறம் உள்ள முக்கிய தூணின் உயரம் 220 அடி ஆகும். தொடக்கத்தில் குறுகிய அகல ரயில்கள் செல்வதற்காக ஏற்றவாறே இந்த பாலத்தை கட்டினர். பின்னர் இதை அகலப்பாதை ரயில்கள் செல்வதற்கு ஏற்றவாறு இந்திய ரயில்வே ஆகஸ்ட் 12, 2007ஆம் ஆண்டு புதுப்பித்தது. நீரிணையின் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்திருக்கும் இப்பாலம் இந்திய பெருநிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் ஒரே ஒரு தரைவழி பாலமாகும். சின்னஞ்சிறு மீனவ கிராமங்களை கொண்ட தீவுகள், கடல் அலைகளை கிழித்தபடி பயணிக்கும் மீன்பிடி படகுகள், வானத்தை வட்டமிடும் கழுகுகள், மும்முரமாய் பிடித்து வந்த மீனை பேரம் பேசி விற்கும் வியாபாரிகள் என இந்த பாலத்தின் மீதிருந்து சுற்றிலும் பார்த்தால் சுவாரஸ்யமான பல காட்சிகள். மீன்பிடி தொழில், சுற்றுலா ஆகிய 2 தான் இங்கு பிரதான வருவாய் ஈட்டும் தொழில்கள். இந்த பாலத்தை கடந்து வைகை நதியின் நினைவுகளை சுமந்தபடி நாம் நுழைவது
ராமேஸ்வரம் தீவிற்குள். ஸ்ரீ ராமபிரான் இலங்கையிலிருந்து தனது மனைவி சீதா பிராட்டியை மீட்க இங்கிருந்துதான் பாலம் அமைத்ததாக புராண கதைகள் தெரிவிக்கின்றன. நகரின் மையத்தில் உள்ள ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் சிவனுக்குடையது. ராமபிரான் இங்கு சிவனை வழிபட்டதால் தான் ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றது. சோழ மன்னர்கள், யாழ்ப்பாண அரசர்கள், விஜயநகர பேரரசர்கள், டில்லி சுல்தான், மதுரை நாயக்கர்கள் என பல ஆளுமைகளின் கட்டுப்பாட்டில் இந்த தீவு நகரம் இருந்துள்ளது. ராமேஸ்வரம் ஒரு முக்கியமான ஆன்மீக ஸ்தலம். இங்கு அமைந்துள்ள ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர், அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற இத்தலம் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று. இத்தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமபிரான் வழிபட்டார் என்பது புராண குறிப்பு. ஸ்ரீராமன் சீதையை மீட்க ராவணனிடம் போர் புரிந்து கொன்றார். ராவணனை கொன்ற பாவம் தீர ஸ்ரீராமன் மணலால் ஆன லிங்கத்தை இங்கு பிரதிஷ்டை செய்தார். எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இத்திருக்கோவில் மூலவருக்கு ராமநாத சுவாமி என்றும் இந்த ஊருக்கு ராமேஸ்வரம் என்றும் பெயரானது. இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். கட்டிடக்கலைக்கும் தனது ஆன்மீக முக்கியத்துவத்திற்கும் பெயர் போன இத்திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ஆன்மீகம், சுற்றுலா போன்ற கோணங்களிலிருந்து சற்றே விலகி இந்த தீவை ஆராய்ந்தால் நம் கவனத்தை முதலில் ஈர்ப்பது தனுஷ்கோடி. ராமேஸ்வரம் நகரின் மையப்பகுதியின் மக்கள் நெரிசலை கடந்து கிழக்கு நோக்கி நாம் பயணித்தால் ஓரிரு மீனவ கிராமங்களை கடந்து நாம் வந்தடையும் பகுதி இது. இருபுறமும் சவுக்கு மர காடுகள். அதை ரசித்தபடி பயணித்தால் சற்று தூரத்திலேயே இருபுறமும் உப்பு மணல் மேடுகள். அகலமாயிருந்த தீவு மெல்லிய பட்டை போல் மாறுவதை நம்மால் உணர முடிகின்றது. வலது இடது புறங்களில் நீல பச்சை வண்ண கடல், சலித்து கொட்டி வைத்த ரவை சர்க்கரை போல் காட்சியளிக்கும் உப்பு மணல் கலவை. உற்று கவனித்தால் உப்பாங்குழியின் எஞ்சிய சிறு பச்சை மேடுகளை மேய்ந்து கொண்டிருக்கும் காட்டு குதிரைகள் என தனுஷ்கோடி ஒரு கண்கொள்ளா காட்சி. தனுஷ்கோடிக்கு நாம் மேற்கொள்ளும் இந்த பயணம் முடிவுக்கு வந்துவிடக்கூடாத ஒரு அனுபவம். இந்த தீவின் அழகை ரசித்தபடி, கடல் காற்றை கிழித்தபடி, கடல் அலையின் ஓசையின் இசையில் மயங்கி நாம் வந்தடைவது தனுஷ்கோடி கிராமம். வில்லை போன்று வளைந்த கடற்கரை கொண்டிருப்பதால் இதனை தனுஷ்கோடி என்று அழைத்தனர். சிதிலமடைந்த நிலையில் இங்குள்ள நீர்த்தேக்க தொட்டி, ரயில் முனையம், தேவாலயம் போன்றவை ஒரு முக்கிய சுற்றுலா ஈர்ப்பாக அமைந்துள்ளன. இங்கிருந்து சற்று தொலைவில் அமைந்துள்ள கோதண்டராமர் திருக்கோவிலுக்கு பல பக்தர்கள் இன்றும் வந்து செல்கின்றனர். 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 23இல் மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட புயல் கரையை கடந்தபோது ராட்சத அலைகள் இந்த ஊருக்குள் புகுந்தன. தனுஷ்கோடி நகரமே கடலால் மூழ்கடிக்கப்பட்டது. தனுஷ்கோடியையும் பாம்பனையும் இணைத்த இருப்பு பாதை வீசிய கடும் புயலில் அடித்துச் செல்லப்பட்டது. அதிகாலையில் நடந்த இந்த கோர தாண்டவத்தில் மொத்தம் 2000 பேர் வரை உயிரிழந்தனர். அதன் பின்னர் தமிழக அரசு இந்த ஊரை வாழ தகுதியற்ற ஊராக அறிவித்தது. தற்போது புதிய தனுஷ்கோடி உருவாக்கப்பட்டு வருகின்றது. இந்த பயணம் தரை வழியே முடிவுக்கு வருவது அரிச்சல் முனையில். இங்குதான் வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் ஒன்றாக சந்திக்கின்றனர். தனுஷ்கோடியில் உள்ள இந்த இடம் இந்தியா மற்றும் இலங்கையின் நில எல்லையாகும். வெள்ளிமலை, மேகமலையில் தொடங்கிய நமது வைகை தேடலை நாம் முடிப்பது இங்கு அரிச்சல் முனையில். வைகை நீர் இங்கு வந்தடையவில்லை என்றாலும் அந்த நதி சங்கமமாகும் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தியின் ஒரு முக்கிய அடையாளமாக இந்த பகுதி திகழ்கின்றது. இந்த வைகை பயணம் நம்மை பெரியார் புலிகள் சரணாலயம் தொடங்கி முல்லை பெரியாறு அணை, மேகமலை, வெள்ளிமலை, வருசநாடு, தேனி, வைகை அணை கடந்து
மதுரை நகர் சேர்த்தது. அங்கிருந்து திருப்பூவனம், திருப்பாச்சேத்தி, மானாமதுரை, பரமக்குடி வழியே அழகன் குளத்தில் கடலில் சங்கமமாகும் வைகை நீருடன் பயணித்து கடல் வழியே ராமேஸ்வரம், தனுஷ்கோடியில் இந்த வைகை தேடலை ஒரு மாறுபட்ட நிறைவு, ஏக்கம், எதிர்பார்ப்புடன் நிறைவு செய்கின்றோம்.